ஃப்ளிப்கார்ட்லேருந்து இந்த சாரியை தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இந்த சாரியோட கலரே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த சாரிக்கு தான் நம்ம இன்றைக்கி ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண போகிறோம். பார்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டார்க் ப்ளூ கலரில் கொடுத்துருந்தாங்க. முந்தியில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சுங்கு முடிஞ்சே கொடுத்துருந்தாங்க. ப்ளவுஸுமே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல டார்க் ப்ளூ கலரில் கொடுத்துருந்தாங்க. இந்த பிரின்சஸ் கட் பட்டனை யூஸ் பண்ணி தான் இந்த ப்ளவுஸை வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். பட்டனை இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு கட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளவுஸோட பேக் பார்ட்டில் இந்த மாதிரி நான் டிசைன் கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருந்தேன். நெக்லையும் பாட்டம்லையும் தையல் கொடுத்ததுக்கப்புறம் அப்படியே உள் பக்கமாக திருப்பி விட்டுட்டீங்க அப்படின்னா நமக்கு சூப்பராக பேக் பார்ட் ரெடி ஆயிரும். ஃப்ரண்ட் நெக்குக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 ஸ்கேலப் வர மாதிரி நான் டிசைன் பண்ணியிருந்தேன். ஃப்ரண்ட் நெக்குக்கு பார்த்தீங்க அப்படின்னா பார்டரை கட் பண்ணி அப்படியே டிசைன் கொடுத்தாச்சு. ஃபைனலாக சைட் ஜாயின் பண்ணி பர்ஃபெக்டாக நம்ம ஃபினிஷ் பண்ணி எடுத்தாச்சு. ப்ளவுஸோட ஃபிட்டிங்குமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த சாரி பார்த்தீங்க அப்படின்னா அயன் பண்ண கூட இல்லை, அவ்வளோ பர்ஃபெக்டாக நமக்கு ப்ளீட்லாம் நிற்குது. இந்த மாதிரி பார்டரை கட் பண்ணி ஸ்லீவ்லையும் ஃப்ரண்ட்லையும் எப்படி டிசைன் கொடுக்குறதுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இந்த சாரியோட ரேட்டுமே ரொம்ப கம்மி தான். உங்களுக்கு வேணும் அப்படின்னா மேலே டேக் பண்ணி விடுறேன், செக் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.